மாதபுரி எனும் நாட்டில் கோவன் என்ற விறகு வெட்டி ஒருவன் வாழ்ந்து வருகிறான். இவன் காலையில் தனது கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்று விறகுகளை வெட்டி வருவான். மாலையில் அந்த விறகுகளை சந்தையில் விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கோவன் வாழ்ந்து வருகிறான். மிகவும் நல்ல குணமுள்ள கோவனுக்கு கடவுள் பக்தியும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. விறகு வெட்ட காட்டுக்குள் செல்வதற்கு முன்பு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு செல்வதை கோவன் வழக்கமாகவே வைத்திருந்தான். இந்த சூழலில் ஒரு நாள் கோவன் காட்டுக்குள் விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது நரி ஒன்று வருவதை கவனிக்கிறான். ஆனால் அந்த நரி முன்னங்கால்கள் இரண்டும் இல்லாத ஒரு ஊனமான நரியாக இருக்கிறது. ஊனமான நரியை பார்த்த கோவன் நரியின் நிலையை எண்ணி மிகவும் வருத்தப்படுகிறான். முன்னங்கால்கள் இரண்டும் இல்லாத இந்த நரி எப்படி வேட்டையாடி சாப்பிட்டு தனது பசியை போக்கும் என்று நினைத்து கோவன் கவலைப்படுகிறான். அந்த சமயத்தில் நரிக்கு சற்று தூரத்தில் புலி ஒன்று வருவதை கோவன் கவனிக்கிறான். அந்த புலியின் வாயில் மான் ஒன்று இறந்த நிலையில் இருப்பதையும் கோவன் பார்த்து விடுகிறான். உடனே புலியை பார்த்து பயந்து போன கோவன் ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்து கொண்டு அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்க்கிறான். அப்போது அந்த புலி தான் வேட்டையாடி கொண்டு வந்த மானை ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து சாப்பிடுவதை கோவன் பார்க்கிறான். சிறிது நேரத்திலேயே வயிறு நிரம்பிய அந்த புலி மீதம் இருக்கும் அந்த மானை மரத்தின் அடியிலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறது. புலி அங்கிருந்து சென்ற சிறிது நேரத்திலேயே அந்த கால்கள் இல்லாத நரி மெதுவாக ஊர்ந்து சென்று அந்த மானின் இறைச்சியை சாப்பிடுகிறது. காட்டுக்குள் நடக்கும் இந்த சம்பவங்களை பார்த்து மரத்தில் இருக்கும் கோவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போகிறான். கால்கள் இல்லாத நரிக்கும் இறைவன் படி அளக்கிறானே என்று நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறான். அதன் பிறகு மரத்தை விட்டு கீழே இறங்கிய கோவனுக்கு மனதிற்குள் ஒரு வினோத யோசனை தோன்றுகிறது. இரண்டு கால்கள் இல்லாத இந்த நரிக்கே இறைவன் படி அளக்கும் போது தினமும் இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்யும் எனக்கு இறைவன் படி அளக்க மாட்டானா என்ற எண்ணம் கோவனுக்கு ஏற்படுகிறது. உடனே கடவுள் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கும் கோவன் தனது கையில் இருக்கும் கோடாரியை அந்த இடத்திலேயே வீசி எறிகிறான். இனிமேல் நான் வெயிலில் விறகு வெட்டி கஷ்டப்பட மாட்டேன், வேறு எந்த வேலைக்கும் செல்லவும் மாட்டேன், என்னை படைத்த இறைவன் எனக்கு படி அளப்பான் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலேயே இறைவனையும் வணங்கிவிட்டு தனது வீட்டுக்கு சென்று விடுகிறான். வீட்டுக்கு சென்ற கோவன் முதல் வேலையாக சுத்தமாக குளித்து முடித்து பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு செல்கிறான். உன்னையே தஞ்சம் என்று எனது வேலையை விட்டுவிட்டு நான் வந்து விட்டேன், எனது பசியை போக்குவதற்கு நீ ஏதாவது வழியை காட்டு என்று மனமுருகி வேண்டுகிறான். இப்படியே சில நாட்கள் கடந்த நிலையில் கோவன் எந்த வேலைக்கும் செல்லாமல் கோவிலே கதி என்று கிடக்கிறான். முழுக்க முழுக்க இறைவனை வழிபடுவதையே தனது தொழிலாகவும் கோவன் மாற்றிக்கொண்டான். ஆனாலும் கோவனின் பசியை போக்குவதற்கு இறைவன் எந்த வழியையும் காட்டவில்லை என்பதால் தொடர்ந்து கோவன் பட்டினியாகவே கிடக்கிறான். ஒரு கட்டத்தில் பசி தாங்க முடியாத கோவன் கோவிலில் இருக்கும் இறைவன் முன்னால் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். ஐந்தறிவு ஜீவனுக்கே படியளக்கும் நீ எனக்கு ஏன் படியளக்க மறுக்கிறாய் என்று கேட்டு அந்த கோவில் வாசலிலேயே உருண்டு பிறண்டு அழுகிறான். அப்போது திடீரென இறைவன் கோவனுக்கு காட்சி கொடுத்து எதற்காக இங்கு நின்று அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது கோவன் இறைவனை பார்த்து, கால்கள் இல்லாத நரிக்கு படியளந்த இறைவா, எனக்கு ஏன் படியளக்க மறுக்கிறீர்கள், நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கிறான். அப்போது இறைவன் கோவனை பார்த்து, முட்டாளே, அந்த புலியிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நரியிடமிருந்து கற்றுக்கொண்டு விட்டாய். அந்த புலியை போல் தனது தேவைக்கு போக மீதம் இருக்கும் பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீயோ ஊனமான நரியிடமிருந்து முட்டாள்தனமான பாடத்தை கற்றுக்கொண்டு இறைவனை திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நானோ அந்த நரியை போல் உன்னை ஊனமாக படைக்கவில்லை, அந்த புலியை போல் உன்னை பலசாலியாக படைத்திருக்கிறேன். ஆகையால் நீயும் அந்த புலியை போல் உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீயோ உழைப்பை கைவிட்டுவிட்டு என்னையே திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஆகையால் உழைக்காமல் சொகுசாக வாழ நினைக்கும் உனக்கு இந்த கைகளும் கால்களும் இருக்காது என்று சொல்லிவிட்டு இறைவன் மறைந்து விடுகிறார். இறைவன் மறைந்த அடுத்த நொடியே கோவன் இரண்டு கைகளும் கால்களும் இல்லாத முடவனாகி போகிறான். அதன் பிறகு அந்த கோவிலின் வாசலில் அமர்ந்து கோவன் பிச்சை எடுத்து உண்ண ஆரம்பிக்கிறான்.